ஹாய், ஷார்ட் ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. இந்தியாவில் வந்து இன்டர்நெட் சேவை வழங்குற நிறுவனம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, ஒன்று ஜியோன்னு சொல்லுவோம், ஒன்று ஏர்டெல்னு சொல்லுவோம். இந்த ஜியோ நிறுவனம் வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜியோ நிறுவனம் வந்து 2018ஆம் ஆண்டு வந்து அவங்க வந்து இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் நம்ம அடுத்து வருங்காலம் மக்கள் பயணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2018 அவங்க ஃப்ரேம் ஒர்க்கில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஜியோக்கு ஓனர் இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி, ஆகேஷ் அம்பானி தான் இது ஹெட்டாக இருக்கிறாங்க. ஒரு 50 பேர் கொண்ட குழுவை கொண்டு அவங்க அன்னைக்கே சயின்டிஸ்ட் வச்சு இந்த பிளாக் செயினில் ஜியோன்னு சொல்லிட்டு ஒரு காயினை உருவாக்கணும், இது மக்கள் கையில் போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆரம்பிச்சு 2025 சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜியோ காயின் வந்து பிளாக் செயின் எந்த பிளாக் செயின் ரன் பண்ணுறாங்கன்னா பாலிஜெயின் சொல்லக்கூடிய ஒரு பிளாக் செயினில் ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜியோ காயினை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் எதுலையும் வாங்க முடியாது, ஏன்னா எதுலையுமே லிஸ்ட் அவுட் ஆகலை. 2028 லிஸ்ட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜியோ காயின் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஜியோ ஸ்பேர்னு ஆப் இருக்குது, பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் வரும். இந்த ஜியோ ஸ்பேரில் போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இப்போதைக்கு ரிவார்டாக மட்டும்தான் இந்த ஜியோ காயின் வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து ஜியோ காயினை பற்றி இருக்குது. ஏன் அவங்க பாலிஜெயின் தொழில்நுட்பத்தில் பயணிக்கிறாங்க, ஜியோ காயின் ஏன் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் உங்களுக்கு வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ நிறுவனம் ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிச்சா நல்லாவே தெரியும். நான் நிறைய டைம் சொல்லுது, எதிர்காலத்தில் மக்கள் பயன்படுத்த போது பணம் கிரிப்டோ கரன்சியாக இருக்க போகுது, டிஜிட்டலாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இவங்களும் டிஜிட்டலாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வருங்காலம் எது சார்ந்து போதோ அதை சார்ந்து இவங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் கிரிப்டோ கரன்சி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, பிளாக் செயின் தொழில்நுட்பம் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு புரிதல் வேணும்னா கண்டிப்பாக நான் கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான புரிதல் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கிரிப்டோ அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். பாய்.